ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிச்சார் யூடியூப் சேனல். நேற்று ஃபஸ்ட்டு கிளாஸில் டே 1 கிளாஸில் போட்டிருப்பேன் நம்பர் சிஸ்டமும் டிவிசிபிலிட்டி விதியும். ஸோ அது பேசிக்காக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற டாபிக் யூனிட் வேல்யூ. அதாவது இதை தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கடைசி இலக்கு எண் அல்லாட்டி முதல் இலக்கு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட் டிஜிட்டுங்கிறது என்னது? இலக்கு எண் அப்படின்னு தமிழில் வரும். இது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நேற்று ஒரு டாப்பிக்கை விட்டுட்டேன். ஸோ டிவிசிபிலிட்டி ரூலில் நம்பர் 13க்கும் 17க்கும் ப்ராப்பராக எண்டிங் கொடுக்காம விட்டுட்டேன். அது வீடியோ எடிட் பண்ணும்போது அது கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த 13ஐயும் 17ஐயும் இந்த கிளாஸினுடைய கடைசியில் நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடைசி இலக்கு நம்பரை பற்றி பார்த்துடலாம். இந்த கடைசி இலக்கு நம்பருங்கிறது என்னன்னா, இப்போ இது டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட்லி கேட்கறது இல்லை, ஆனால் இதை மறைமுகமாக கேட்குறாங்க. ஸோ அண்ட் இந்த கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50ஐயும் 13ஐயும் கூட்டினா எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூவில் என்ன கடைசி ப்ராடக்டாக வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50ஐயும் 13ஐயும் கூட்டினா எனக்கு என்ன கடைசியாக வரும்னு கேட்டால், எனக்கு இது ரெண்டையும் கூட்டினா 63ன்னு வரும். அப்போ இந்த 3 தான் எனக்கு இதில் கடைசி இலக்கியம். ஆனால் நான் இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 13ன்னு சொல்லும்போது நான் 50ஐயும் 13ஐயும் கூட்ட தேவையில்லை. இந்த 0வையும் இந்த 3 மட்டும் கூட்டினா எனக்கு 3ன்னு தெரியணும். ஸோ நான் அந்த 3ன்னு தெரிஞ்சாலே நான் ஈஸியாக போடலாம். ஸோ பேசிக்காக அதுதான கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ கடைசி இலக்கு என்னங்கிறது பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங்க்கோசரம் இங்கே ஒரு 7 சம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 936, 972, 221 இதனுடைய கடைசி இலக்கு எண் இல்லாட்டி முதல் இலக்கு எண் அப்படிம்பாங்க. ஸோ முதல் இலக்கு எண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் டிஜிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5015 அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டிஜிட். இது எப்படி எழுதணும்? 5 × 1 = 5. இந்த 1 இருக்கு தெரியுமா? இது 10th டிஜிட். 10th டிஜிட். இந்த 1 எப்படி எழுதணும்? 1 × 10 = 10. இந்த 0 இருக்கு தெரியுமா? இது 100th டிஜிட். 100 டிஜிட். இந்த 0 எப்படி எழுதுனா 0 × 100 = 0. இந்த 5 இருக்கு தெரியுமா? இந்த 5 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 5 பார்த்தீங்கன்னா 1000th டிஜிட். இது எல்லாம் ப்ளஸ் பண்ணால் நமக்கு இந்த நம்பர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 5000 போகிறோன்னா அதுக்கப்புறம் 0 வருமா? இது நார்மலாக இங்கே 0 வரனா நமக்கு இங்கே 0 வரும். இல்லாட்டி நமக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்து 10க்கு இங்கே போடலாம், அடுத்து 5க்கு போடலாம். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 5015ன்னு கிடைக்கும். 5015ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதுதான். ஸோ இதை நம்ம சின்ன வயசில் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மீடியமாக தானே சொல்லுவாங்க, 1 10 1000 10000 1 லட்சம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போவோம் தெரியுமா? ஸோ அதுதான் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 936, 972, 221ல் இந்த 93 நமக்கு தேவையில்லை யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்க. இந்த 97 நமக்கு தேவையில்லை. இந்த 221 தேவையில்லை. நமக்கு தேவையானதில் இந்த 6 2 1. அப்போ இது எப்படி எழுதலாம்? 6 + 2 + 1ன்னு எழுதலாமா? அப்போ இதனுடைய வேல்யூ என்ன வரும்? 9ன்னு வரும். இதனுடைய கடைசி இலக்கு என்ன வரும்? நமக்கு 9 வரும். கடைசி இலக்கு எண் எப்படி தெரியுமா வரும்? எப்பயுமே சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 10 வேல்யூ மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இலக்கு எண்ணில் வரும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு இதில் 9 வந்திருக்கு. ஸோ இப்போ இது கரெக்ட். ஓகே, அது சிங்கிள் டிஜிட்டாக இருக்கணும். ஸோ அதனுடைய முக்கியமான ரூல் என்ன? முக்கியமான ரூல் அது சிங்கிள் டிஜிட்டாக இருக்கணும். சிங்கிள் டிஜிட்டாக இருக்கணும். சிங்கிள் டிஜிட்டாக இருக்கணும். இந்த சிங்கிள் டிஜிட்டாக இல்லாட்டி நமக்கு வர்றதில் நமக்கு மறுபடியும் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எடுக்கும்போது நமக்கு இதில் 2 தேவையில்லை, 3 தேவையில்லை, 10th பொசிஷன் தேவையில்லை, 1000th பொசிஷன் தேவையில்லை, 100th பொசிஷன் தேவையில்லை, 10th பொசிஷன் தேவையில்லை. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன எடுக்கலாம்? 9 + 4ன்னு எடுக்கலாம். 9 + 4ன்னு எடுத்தால் நமக்கு 13 வரும். நான் முன்னே சொல்லியிருப்பேன், அது சிங்கிள் தான் இருக்கும், சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும்.
அப்ப இதுலயும் கடைசி என்ன இருக்கு? இதுலயும் 3 தானே இருக்கு, 3. இதை நீங்க 2369 2434 போட்டு சால்வ் பண்ணாலுமே நமக்கு கடைசி வேல்யூ 3 தான் வரும். அப்படி இருக்கும்போது நமக்கு இது ஈஸியா நம்ம கடைசி வேல்யூ மட்டும் எடுத்து போடும்போது நமக்கு 3 வந்துருச்சு. அடுத்து இப்ப 93 × 46. இது 93 × 46 இதை நம்ம போடலாமா? இப்ப 93 × 46 எவ்வளோன்னு எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் 3 6 are 18, 1 9 6 are 54 55. அடுத்து 3 4 are 12, 1. அடுத்து 9 4 are 36 37 அப்படின்னு போட்டு 8 7 2 42 78ன்னு போட்டு 8 தான் வேல்யூன்னு சொல்லிட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாதுன்னா மல்டிபிளிகேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியும் இந்த 3யும் 6ஐயும் தானே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த 3யும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 18 வருமா? அந்த 18 தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 2 வேல்யூ வந்தாலும் கடைசி வேல்யூ தான் எடுத்துக்கணும். அப்போ 8. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு போட்டு 8ன்னு கண்டுபிடிக்கிறது பெஸ்ட்டா, இந்த கடைசி 2 வேல்யூ மட்டும் எடுத்து கண்டுபிடிக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டால் கடைசி 2 வேல்யூ எடுத்து போட்டு போட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது இதனுடைய ஆன்சர் வந்து 8. அதே மாதிரி தான் 24 98 236. நமக்கு என்ன தேவை? நமக்கு இந்த 10th பொசிஷன்ல இருக்கிறது தேவையில்லை. நமக்கு இந்த 10th பொசிஷன்ல இருக்கிறது தேவையில்லை. நமக்கு அந்த 100th பொசிஷன்ல இருக்கிறது தேவையில்லை. இந்த 10th பொசிஷன்ல இருக்கிறது தேவையில்லை. ஸோ பேசிக்கா இருக்கிறத வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 × 8 × 6 எப்படி போடலாம்? அடுத்து 4 × 6 8s are 48 அப்படின்னு போடலாம். அடுத்து 4 × 8 4 8s are 32. அப்ப 2 தான் நமக்கான ஆன்சர். அதே மாதிரி பிளஸுக்கு என்ன ரூல் இருந்துச்சோ அதே ரூல் தான். அப்ப 1000th ரூல் பிளேஸ் நமக்கு தேவையில்லை, 100th பிளேஸ் நமக்கு தேவையில்லை, 10th பிளேஸ் நமக்கு தேவையில்லை. இதுலயும் இங்க 100th பிளேஸ் தேவையில்லை, அடுத்து வந்து 10th பிளேஸ் தேவையில்லை. அப்ப 6 - 3 தான் ஈக்குவல் டு 3. இங்கே அதே மாதிரி தான் 1000th பிளேஸ் நமக்கு தேவையில்லை, 100th பிளேஸ் நமக்கு தேவையில்லை, அதே மாதிரி 10th பிளேஸ் நமக்கு தேவையில்லை, இங்கேயும் 100th பிளேஸ் நமக்கு தேவையில்லை, 10th பிளேஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ 4 - 9 அப்படின்னு போட்டா நமக்கு 5ன்னு கிடைக்கும். இதில் இல்லாட்டி நீங்க எப்படி பண்ணலாம்? இதை வந்து இங்க இருந்து ஒண்ணு கடந்தாங்கன்னா நீங்க 14 - 9ன்னு கூட போடலாம். ஸோ அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிட்டா போதும். இப்போ 7³ முன்னையாச்சும் பரவாயில்ல, ஏதாச்சும் 2 வேல்யூ இருக்கும் போட்டலாம். 7³ 7 × 7 × 7 அப்படின்னு போடணுமா? 7 × 7 போட்டா இப்போ இதை 7³ நம்ம எப்படி தெரியும் போட்டுக்கலாம்? 7³ 7 × 7 × 7 அப்படின்னு போட்டு 7 7s are 49 into 7 is equal to அடுத்து 9 7s are 63 அப்படின்னு போடணும். இந்த 10th டிஜிட் விட்டுட்டு இந்த 9 இந்த 7 போட்டா நமக்கு 63ன்னு கிடைக்கும். இது எல்லாமே நமக்கு பாட் மாஸ்ல இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம யூனிட் வேல்யூல ஒரு கடைசி இலக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பேசிக்கான கான்செப்ட் தான் பார்த்தோம். இன்னொன்னு அதனுடைய அப்ரோச் மட்டும் தான் பார்த்தோம். பட் நமக்கு இந்த சம்முல வந்து எப்படி திரும்ப கேட்பான்? பவர்ல இண்டைசிஸ்ல வர்ற மாதிரி கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 7 to the power of cube போடும்போது நம்ம ஈஸியா போட்டுடலாம். 7 × 7 × 7 போட்டுடலாம். அப்படி போடும்போது நமக்கு வந்து 3 இருக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம். இதே 7 to the power of 256 இருந்தா எவ்வளவு தூரம் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும்? ஸோ இப்ப அதுக்குன்னு சொல்லிட்டு செர்டைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நம்ம அந்த ப்ரொசீஜர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட் இலக்கு எண் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 விதிகள் இருக்கு, 3 மாடல்ஸ் இருக்கு. என்னென்ன மாடல்ஸ்னா மாடல் 1, மாடல் 2, மாடல் 3. இப்ப இதுல என்ன நமக்கு பிரச்சனைனா, இப்ப இந்த 0ல இருந்து 9 வரைக்கும் சொன்னா தெரியுமா? இதுல இந்த நம்பரை தான் நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 5, 6 இந்த 4 நம்பரும் நமக்கு மாடல் 1ல வரும். 0, 1, 5, 6 அடுத்ததுல 4, 9 அடுத்ததுல 2, 3, 7, 8 ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு அப்ரோச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் மாடல் 1 சொல்றேனே, இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? இப்ப நம்ம கிட்ட 10 × 10ன்னு போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அப்ப என்ன இதுல நமக்கு தெரியுதுன்னா 10 to the power of 2 போட்டா 100. இதே 10 to the power of 3 போட்டா 1000. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம 0வை தான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். எனிதிங் மல்டிப்ளிகேஷன் வித் 0 வந்து என்ன? நமக்கு 0 தான். ஸோ அப்ப நமக்கு ரூல் என்ன தெரியுது? 0க்கு மேல என்ன பவர் இருந்தாலுமே நமக்கு கடைசி வேல்யூ 0வா தான் கிடைக்கும்.
அப்படின்னு ஒரு ரூல் வந்து நமக்கு புரியுதா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 0 to the power of n is equal to 0 அப்படிங்கிறத நம்ம போட்டுடலாம். இப்போ அடுத்து சேம் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ நம்ம 1 எடுத்துக்கலாமா? 1 to the power of 256 போட்டா நமக்கு என்ன தெரியும்? 1 into 1 into 1 into 1 into சொல்லிட்டு 256 தடவை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தானே கிடைக்கும். சரி, இதே 11 to the power of 25 போட்டா 11 to the power of 25 போடுறேன். 25 11 into 11 into 11 into 11 into போட்டுக்கிட்டே போக முடியுமா? முடியாதுல்ல. அப்ப என்ன நமக்கு தெரியும்? என்னதான் நமக்கு 11 into 11 போட்டாலுமே இப்ப இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுங்களேன். இப்ப இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணா நமக்கு 121 கிடைக்கும். மறுபடியும் இங்க 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி எத்தனை 1 கிடைச்சாலும் நமக்கு இங்க 1 தானே கிடைக்கும். ஸோ அப்ப இந்த ரூல் என்ன? 1 to the power of n. 1க்கு மேல என்ன இருந்தாலும் அதனுடைய கடைசி இலக்கு வந்து 0க்கு வந்து 0, 1க்கு வந்து 1. சேம் கான்செப்ட் தான் 5க்கும், சேம் கான்செப்ட் தான் 6க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 into 25 போட்டாலும் 125 into 525 போட்டாலும் எது போட்டாலும் பாருங்களேன். ஸோ 5 to the power of 256 எது போட்டாலும் நமக்கு இப்படி தான் கிளாசிஃபை ஆகும். இதை ஒரு ஈஸியான ஒரு சம்முக்கு நான் சால்வ் பண்ணி காட்டட்டுமா? 5 to the power of 8. நார்மலாக இது எப்படி சால்வ் பண்ணணும்? 5 into 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 5. நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டேன். ஆனால் இது 5 பைசா 25, 25 சார் பைசா 125, 125 சார் நம்ம இந்த மாதிரி போடணுங்கிற அவசியம் கிடையாது. இதை நான் எப்படி போடுவேன்னா 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கோங்க. இது நான் எதுக்காக போடுறேன்னா இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கோசரம். ஸோ 5 பைசா 25ங்கும் போது இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25, 4 25 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் 10th டிஜிட்ல அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு விட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 5 கிடைக்கும். 1 2 3 4. அதே மாதிரி பண்ணுங்களேன். 5 பைசா 25 into 25. ஸோ இதில் இதை நான் அடிச்சு விட்டுறேன். அடுத்து 25 கிடைக்கும். இதை அடிச்சு விட்டு எனக்கு 5. ஸோ பேசிக்காக புரியுதா? ஸோ இதே மாதிரி தான் இப்போ 6 to the power of 10 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்த ரூல் 6 to the power of 10 போகிறேன்னா நான் இது எப்படி எழுதுவேன்? 6 into 6 into 6 into 6 into 6. மறுபடியும் 6 into 6 into 6 into 6 into 6. இதை நான் 2 பிரிக்கிறேன். 1 2 3 4 5. ஸோ 6 6 36, 6 6 36, 6 6 36, 6 6 36, 6 6 36. இதில் இருந்து 10th டிஜிட்ல அடிச்சு விட்டுறேன். அடிச்சு விட்டா பேலன்ஸ் வந்து 5 6 இருக்கும். 6 into 6 into 6 into 6 into 6. இப்போ என்ன சொல்லலாம்? 36 இது ரெண்டுக்கும், 36 இது ரெண்டுக்கும், இதுக்கும் ஒரு 6. அப்போ நான் இந்த 3 இங்கே இல்லை. அடுத்து 6 into 6 into 6 எப்படி எழுதலாம்? 36 into 6. அப்போ இதை அடிச்சு விட்டுறலாம். அப்போ 6 into 6 36. அப்போ நம்ம கடைசி வேல்யூ 6. இந்த சம்மெல்லாம் நான் எதுக்காக சால்வ் பண்ணேன்னா வெறுமனே நீங்கள் 0 to the power of n, 1 to the power of n, 5 to the power of n, 6 to the power of n இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு அந்த வேல்யூ தான் வரும் அப்படிங்கிறத சால்வ் பண்ணி காட்டினே தவிர நம்ம இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் ஆக்கி வேணாம். நம்ம பேசிக்காக சம்மில் வந்து கடைசியில் 0ன்னு வந்துட்டா 0 to the power of n எது வந்தாலும் நமக்கு 0 தான் வரும். 1 to the power of எது வந்தாலும் நமக்கு அதுக்கு 1 தான் வரும். சேம் கான்செப்ட் கோஸ் ஃபார் 5 and 6. ஸோ இது மாடல் 1. நம்ம வெற்றிகரமாக மாடல் 1 முடிச்சாச்சு. ஸோ மாடல் 1 முடிச்சதுக்கப்புறம் நமக்கு மாடல் 2. அப்படி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் எக்ஸாம்பிள் சிப்ஸை பார்த்துடலாம். இந்த சம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு வந்து 266 to the power of 13 plus 395 to the power of 45. ஸோ பேசிக்காக இந்த கான்செப்ட் பார்க்காம வந்தால் நமக்கு இதில் கடைசியில் நம்பர்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் குழம்பிருப்போம். ஏன்னா 6க்கு என்ன வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ இது எப்படி போட்டோம்னா நம்ம இதை எப்படி எழுதுனா இந்த 2 அடிச்சு விட்டுருங்க வந்ததுமே, இந்த 6 அடிச்சு விட்டுருங்க வந்ததுமே என்ன எழுதிக்கணும்னா இங்க 6 to the power of 13 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 3 அடிச்சு விட்டுறணும், இந்த 9 அடிச்சு விட்டுறணும். அடுத்து 5 to the power of 45 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? 6 to the power of n is equal to 6. அடுத்து 5 to the power of n is equal to 5. அப்போ இது எப்படி எழுதலாம்? 6 plus 5ன்னு எழுதலாமா? அப்போ 11. இதனுடைய கடைசி வேல்யூ என்ன? 1 தான் இதுக்கான ஆன்சர். சேம் கான்செப்ட் கோஸ் ஃபார் இந்த சம்முக்கு. அப்போ இதில் மல்டிப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் போடுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இந்த 1000th வேல்யூ அடிச்சு விட்டுறணும், 100th வேல்யூ அடிச்சு விட்டுறணும், 10th வேல்யூ அடிச்சு விட்டுறணும். அப்போ 1 to the power of 124 into அடுத்து
இந்த 100th வேல்யூ அடிச்சு விட்டுறணும், 10th வேல்யூ அடிச்சு விட்டுறணும். 6 to the power of 94. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1ன்னு போடலாம், அடுத்து 6ன்னு போடலாம். ஏன்னா 6 to the power of n is equal to 6, 1 to the power of n is equal to 1. ஸோ 1 into 6 வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், 6ன்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் 6. அடுத்து மாடல் 2. மாடல் 1ல என்ன பார்த்தோம்? மாடல் 1ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மாடல் 1ல இருந்து 0, 1, 5, 6. அப்ப இது இல்லாம மிச்சம் வந்து எத்தனை இருக்கு? மிச்சம் வந்து 6 இது இருக்கா? மிச்சம் 6 நம்பர் இருக்கு. அந்த 6 நம்பர்ல 2 நம்பர் நம்ம எடுத்துட்டு வந்துடும், 4, 9. இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 0ல இருந்து 10க்குள்ள இருக்கிற ஒரு 2 ஸ்கொயர் நம்பர் இதுதான். 2 ஸ்கொயர் நம்பர் இதுதான். ஸோ அந்த 2 ஸ்கொயர் நம்பர் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம் மாடல் 2ல என்ன நம்பர் வரும்னா 2 இது மட்டும்தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து 2ஆ பிரியும். ஆடு ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரியும். இந்த மாடல் 2 வந்து ஆன்சர் பிரியும் எப்படின்னா ஆடு ஈவன். ஆடு வேல்யூ வர்றப்ப என்ன வரும்னா சேம் தான் வரும், அந்த நம்பரே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 4, 9. ஆனால் ஈவன் வேல்யூ வர்றப்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். இது குழம்பிட வேணாம், இப்போ நான் போட்டு காட்டுறேன். இப்போ 4ஓட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும் 16, 9ஓட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும் 81. அப்போ 4 ஸ்கொயருக்கு என்ன 6 நமக்கு வருமா, 9 ஸ்கொயருக்கு என்ன வரும் 8ன்னு வரும். ஸோ சாரி 9 ஸ்கொயருக்கு 1ன்னு வரும். அப்போ 9 ஸ்கொயருக்கு 1ன்னு வரும், 4 ஸ்கொயருக்கு 6ன்னு வரும். நமக்கு இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்துடலாம்? ஸோ அதனுடைய பவர்ல ஈவன் நம்பர் இருந்தா நமக்கு 6 வரும். 4னுடைய ஸ்கொயர்ல 4னுடைய பவர்ல ஈவன் நம்பர் இருந்தா. அதே மாதிரி 9னுடைய பவர்ல ஈவன் நம்பர் இருந்தா நமக்கு என்ன வரும், நமக்கு 1 வரும். இதுவே 4 to the power of 3, 4ன்னு வச்சுக்கோங்களேன். 4 to the power of போட்டா எனக்கு 64 வரும். 64 போட்டா எனக்கு இதுல 4 தான் இருக்கு. 4 அப்ப நான் இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் வருவேன்? 4ஓட பவர்ல ஆட் இருந்தா எனக்கு அதனுடைய வேல்யூ வந்து என்னவா வரும், 4ஆ வரும். அதே 9ஓட ரூட்ல கியூப் இருந்தா 9 9s are 81 into 9 அப்படின்னு வருது இல்ல, அப்படி வர்றப்ப எனக்கு ஆன்சர் 9ன்னு வரும். அப்ப 9ஓட பவர்ல ஆட் இருந்தா அதுக்கு 9 தான் வரும். ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம சாலிடா சொல்லலாம், 4க்கு பவர்ல ஆட் இருந்தா நமக்கு 4 வரும், 4க்கு பவர்ல ஈவன் இருந்தா நமக்கு 6 வரும், 9க்கு பவர்ல ஆட் இருந்தா நமக்கு 9 வரும், 9க்கு பவர்ல ஈவன் இருந்தா நமக்கு 1 வரும். நானுமே இந்த செம்ம இதுக்கு முன்னாடி பாக்குறப்ப எனக்கு இதுல குழப்பிக்கிட்டே இருக்கும், அது என்ன ஆடா ஈவனா, ஆடுக்கு தான் நமக்கு ஈக்குவல் வருமா ஈவனுக்கு ஈக்குவல் வருமான்னு பார்க்கும்போது நம்ம அதை அப்படியே சும்மா சால்வ் பண்ணி பாருங்களேன். இப்போ ஈவன்ல இதை மட்டும் எடுங்க, 4 to the power ஸ்கொயர்னு போடுங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 4 4 16 கிடைக்குது. அதே 4 கியூப்னு போடும்போது அந்த 16ஓட இன்னொரு 4 ஆட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அப்போ இந்த 6 4 24, அப்போ நமக்கு 4 தான் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அப்போ நமக்கு இந்த ஆடுக்கு வந்து நமக்கு இது மேட்சிட்டா போட்டோம்னா நமக்கு இதுக்கு இது மேட்சிட்டா வரும். அதே மாதிரி 9க்கு இது மேட்சிட்டா போட்டோம்னா நமக்கு இந்த 1க்கு இது மேட்சிட்டா வரும். ஸோ பேசிக்கா இந்த கான்செப்ட் தான். அப்ப இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா இந்த 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ல நம்ம என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா 0 to the power of n is equal to 0, 1 to the power of n is equal to 1, 5 to the power of 1 is equal to 5, 6 to the power of 1 is equal to 6. அதே மாதிரி 4 ஆடா வந்தா அதுக்கு வந்து என்ன வரும், 4 ஆடா வந்தா அதுக்கு வந்து 4 வரும். ஆனா 4 ஈவன் வந்தா 16 வரும். அதே மாதிரி 9க்கு ஆட் வந்தா அதுக்கு வந்து 9 வரும். 9க்கு ஈவன் வந்தா அதுக்கு வந்து நமக்கு 1 வரும். ஸோ அப்போ இது என்ன வரும், 9 1. இந்த 4க்கு என்ன, 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 6, பேலன்ஸ் இருக்கிறது இந்த 2 3 7 8. அதை நம்ம மாடல் 3ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாடல் 2ல இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பாருங்களேன், 249 into 254 into 256 to the power of 133 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ எது வந்தாலும் கடைசி இலக்கு எண் இல்லாட்டி முதல் இலக்கு எண் எதுன்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை விட்டுட்டு மற்ற எல்லா பொசிஷனையும் அடிச்சு விட்டுறணும். என்ன எழுதலாம், 9 to the power of 33, 4 to the power of 36,
6 to the power of 133 அப்படின்னு போடலாமா? இதை நான் எப்படி ஃபார்முலா கொண்டு வரணும்? 9 to the power of odd அப்படின்னு கொண்டு வரணும். ஆடு தான் அங்கே இருக்கு. ஆமாம். அதே மாதிரி 4 to the power of 36, 36னா ஈவன். அதே மாதிரி 6 to the power of n. நமக்கு தெரியும் 9க்கு மேலே ஆட் இருந்தால் அதனுடைய வேல்யூ என்ன வரும்? 9 9 89, 9 into 81. அப்போ 9 கூட ஆடு வந்தால் 1. அதே மாதிரி 4க்கு ஈவன் வந்தால் என்ன வரும்? 4க்கு ஈவன் வந்தால் 6 வரும். 6 to the power of n is equal to 6. அப்போ 6 12 13. இதனோட யூனிட் டிஜிட் வேல்யூ 3 தான் இதனுடைய யூனிட் டிஜிட் வேல்யூ. ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மாடல் 2 போடணும். அடுத்து மாடல் 2க்கு அப்புறம் மாடல் 3 பார்க்க போகிறோம். இந்த மாடல் 3ல பேலன்ஸ் இருக்குது இந்த 2 3 7 8. நமக்கு இதெல்லாம் வந்தால் நமக்கு ரூல்ஸ் இல்லை. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர்லாம் வந்து இதுக்கு மேலே என்ன பவர் இருந்தாலும் அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 4ஆல் டிவைட் பண்ணதும் அதுலேருந்து நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அந்த ரிமைண்டரை எடுத்து வச்சுக்கணும் 2. அந்த ரிமைண்டர் எடுத்து வச்சுக்கிட்டாலும் இந்த கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு நம்பர், அந்த நம்பர்ல ஒரு கடைசி வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ வச்சுதான் நம்ம வந்து இந்த மாடல் 3க்கு வந்திருப்போம். அந்த நம்பரை எடுத்து அந்த நம்பருக்கு மேல இந்த ரிமைண்டரை வந்து பவரா போடணும். இந்த ரிமைண்டரை பவரா போடணும். பவரா போட்டுட்டு அதுல இருந்து என்ன மிச்சம் வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர். இதை நான் வந்து சம்மோட சால்வ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 212 79. நீங்க அந்த ரூல்ஸை வந்து எழுதி வச்சுட்டு நீங்க சம் போட்டு பாருங்க, புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் அந்த ரூட்டை எடுத்துக்கணும். பவர் வேல்யூ எடுத்துக்கணும். நான் பவர் வேல்யூ ஏன் எடுத்துக்கணும்? ஏன்னா இங்க கடைசி இலக்கு என்ன 2 இருக்கு. எனக்கு 0 இருந்தா நான் 0ன்னு போட்டிருப்பேன். 1 இருந்தா நான் 1ன்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி 4 இருந்தா அது ஆடா இருந்துச்சுன்னா நான் வந்து நான் வந்து என்ன போட்டிருப்பேன்? 4 4 16, 16 4 24 சொல்லிட்டு 4 போட்டிருப்பேன். அதே ஈவனா இருந்தா நான் 6 போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 5ஆ இருந்தா நான் 5 போட்டிருப்பேன். 6ஆ இருந்தா நான் 6 போட்டிருப்பேன். அடுத்து 8ஆ இருந்தா 8ஆ 1 பண்ணி போட்டு 9ஆ இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? 9ஆ இருந்தா இங்க வந்து 9, அடுத்து வந்து இங்க வந்து 1 இந்த மாதிரி போட்டிருப்பேன். ஆனா எனக்கு இங்க 2 இருக்கு. இந்த 2 இந்த விதிமுறையிலே வராது. ஸோ மாடல் 3க்கு இந்த ரூல்ஸ் தான் போடணும். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த 79 நான் 4ஆல டிவைட் பண்ணணும். 1 4 4. அடுத்து எனக்கு 39 வரும். 39 வந்தா இப்போ 9 4 36 அப்படின்னு போட்டு எனக்கு 3ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். இந்த 3ங்கிற ரிமைண்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு செகண்ட் ரூல் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் டிவைட் த பவர் பை 4 நான் வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து ஃபைண்ட் த ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர் டு தி பவர் அப்படின்னா இந்த தேர்ட் ரூல் என்ன பண்ணணும்னா தேர்ட் ரூல்ல அந்த 2 இருக்குல்ல கடைசியா இருக்கிறது, அந்த 2க்கு மேல இந்த 3 கொண்டு வந்து போடுறேன். 2 to the power of 3 என்ன வரும்? 8 வரும். அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன? 8. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம். ஸோ 73 to the power of 54. இது என்னது? மாடல் 3. ஏன் மாடல் 3? ஏன்னா இங்க 3 இருக்கு. 2 3 7 8 வந்து நம்ம என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்? மாடல் 3க்கு போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான 54 4ஆல டிவைட் பண்ணணும். 1 4 4, ஸோ 14. அடுத்து 3 4 12. அப்ப நமக்கு இதுல 2 வரும். ஸோ ரிமைண்டர் நமக்கு 2 கிடைச்சிருச்சு. இங்க கடைசி வேல்யூ என்ன? 3. 3 to the power of 2 is equal to 9. இதனுடைய கடைசி இலக்கு என்னது? 9. அடுத்து இந்த சம். இது இன்னொரு சம் பாருங்க. இது இவ்வளவு பெருசா இருக்கா? இவ்வளவு பெருசா இருக்கே. இதை நான் எப்படி போடுறது பவர்? ஏன்னா இங்க 8 வந்திருக்கு. ஸோ 8 வந்திருக்கனால இது வந்து மாடல் 3 தானே. அப்ப நான் என்ன பண்ணணும்? 4 1 9 2 5 அதை வந்து 4th டேபிளால கட் பண்ணணும். 1 4 4, இங்க 19 வந்துடும். ஸோ அப்போ இங்க 0. அடுத்து வந்து என்ன வரும்? 4 4 16. அடுத்து இங்க 32. அடுத்து 8 4 32 0 ஆயிரும். அடுத்து இந்த 5 இறங்கிடும். அடுத்து 1 4 4 போட்டோம்னா எனக்கு ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும். ஆக்சுவலா இது இவ்வளவு பெருசா போட தேவையில்லை. நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல்லே தெரியும். ஒரு நம்பர் 4னால டிவிசிபிளா அதுக்கு நமக்கு ரிமைண்டர் கொடுக்கணும்னா அதனுடைய கடைசி 2 வேல்யூ மட்டும் எடுத்தா போதும். 8க்கு தான் 3 வேல்யூ எடுக்கணும். ஸோ அப்போ 25 மட்டும் வச்சு நம்ம 4 போறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 6 4 24ன்னு வந்துச்சுன்னா நமக்கு ரிமைண்டர் 1. இவ்வளோ தூரம் போட்டு எனக்கு 1ன்னு கிடைக்கிறதுக்கு எனக்கு த்ரூ ஸ்டெப்லேயே 1ன்னு கிடைச்சி போயிடும். அப்ப நான் 378 to the power of 1 அப்படின்னு போட வேண்டிய அவசியம். ஏன்னா இந்த 8 தான் நான் வந்து இப்படி போடணும். ஸோ அப்ப 8 to the power of 1 is equal to 8. எனக்கு இதனுடைய ஆன்சரும் 8 அப்படின்னு தான் கிடைக்கும்.
ஸோ இதன் மூலியமா நமக்கு வந்து அந்த முதல் இலக்கு எண் அப்படிங்கிறது என்னங்கிற கான்செப்டை பார்த்தாச்சு. ஸோ இதை ஒரு ரிவிஷன் மாதிரி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து இந்த இதில் வந்து அந்த எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணா மல்டிப்ளிகேஷன் பண்ணா பாட்டம் மாஸ் பண்ணா நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய வேல்யூனுடைய முதல் இலக்கு எண் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் இதை போடுறது. இது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, பவர்ல வரும்போது தான் பிரச்சனை. அதனாலதான் அது மாடல் 1, மாடல் 2, மாடல் 3ன்னு மாறுது. மாடல் 1ல வந்து 0, 1, 5, அப்புறம் 6 இந்த 4மே வந்தா நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய வேல்யூ தான் அதனுடைய முதல் இலக்கு எண்ணா இருக்கும். மாடல் 2 என்னது? 4, 9. 4, 9 ஆடா வரும்போது சேம் வேல்யூமே 9ஆ வரும்போது அது வந்து மாறுது. ஏன் மாறுதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து மாடல் 3. இந்த மாடல் 3 வந்து என்ன? மாடல் 3ங்கிறது பேலன்ஸ் இருக்கு. இந்த 2, 3, 7, 8 இந்த 4 நம்பருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நேற்று பார்த்த அந்த 13, 17 மட்டும் நம்ம திருப்பி பார்த்தரலாம். இந்த 13, 17 மட்டும் நம்ம திருப்பி பார்த்தரலாம். தேர்ட்டீன் 17 பார்க்கும்போது நான் 7க்கு ஒன்று சொல்லியிருப்பேன். 7க்கு என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்ததை நீங்கள் அந்த ரிமைண்டரோட மைனஸ் பண்ணணும். ரிமைண்டரோட மைனஸ் பண்ண கிடைச்ச அவுட்புட்டை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே 13க்கு என்ன பண்ணணும்னா 13க்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணி வர்றதை ரிமைண்டரோட ப்ளஸ் பண்ணணும். ரிமைண்டரோட ப்ளஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் தெரியுமா? அந்த வேல்யூவை 13ஓட டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த 156 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 156 எடுக்கிறோம். 156 கடைசி வேல்யூ என்ன? 6. இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து 6 to the power of 4 is equal to 24 அப்படின்னு போட்டுரும். செகண்ட் ரூல் என்ன? செகண்ட் ரூல் வந்து ரிமைனிங் என்ன? ரிமைனிங்கோட அந்த ரிமைண்டரை ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ மிட் பேலன்ஸ் என்ன இருக்கு? 156ல 6 போச்சுன்னா 15 பிளஸ் 24ன்னு போட்டோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து 39 கிடைக்கும். ஸோ 39 தேர்ட் ரூல் படி 39 13ஆல டிவைட் பண்ணா எனக்கு 3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ டிவிசிபிள் ஆகுது. ஸோ அப்போ இந்த 156ங்கிறது என்னது? 156ங்கிறது 13ல கட் ஆகும். சேம் நான் அப்படி 273க்கு போட்டு பார்க்குறேனே, 273 என்ன பண்ணணும்? 3 into 4 சார் 12 அப்படின்னு போடணும். அடுத்து 27 பிளஸ் 12 போடணும். போட்டா எனக்கு 39 கிடைக்கும். ஸோ இதுவுமே சேம் தான். ஸோ இப்போ 273 நமக்கு வந்து 13ல வந்து டிவிசிபிள் ஆகும். அடுத்து 429. 429 பொறுத்த வரைக்கும் 429 429ல 9 into 4 சார் 9 4 சார் 36. அப்போ 42 மைனஸ் 36 இதில் எவ்வளோ வரும்? இதில் 42 பிளஸ் 36 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 2 6 8 4 3 7 இதுவுமே நமக்கு 13 டேபிளில் கட் ஆகும். ஸோ 13 டேபிளில் கட் ஆகும்னா நம்ம என்ன பார்க்கணும்? நமக்கு 13ல வந்து பார்த்துட்டு வச்சிருக்குன்னு சொன்னா தெரியுமா? ஸோ 13 டேபிளில் கண்டிப்பாக பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டேபிளை பார்த்தோம்னா நமக்கு 13ல வந்து 78 வருது. ஸோ இப்போ 78 வந்து நமக்கு இதில் டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து 13th ரூலை பார்த்தாச்சு. 13th ரூல் நமக்கு பார்த்தாச்சு. அடுத்து 17th ரூல். இந்த 17th ரூல் எப்படின்னா எப்படி வந்து நம்ம அதில் 4 மல்டிப்ளை பண்ணோம் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து அந்த ரிமைண்டரை வந்து சப்ராக்ட் பண்ணணும் ரிமைனிங்கோட. அப்புறம் டிவைட் தி வேல்யூ பை 17. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 187 வச்சுக்கிட்டோமா? இந்த 187 எப்படி வரணும்னா ஃபர்ஸ்ட் இதில் கடைசி வேல்யூ எடுத்து 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். 7 5 சார் 35 அப்படின்னு கிடைக்குமா? இதில் ரிமைண்டர் என்ன வரும்? 18 மைனஸ் 35ன்னு போடும்போது நமக்கு மைனஸ்ல 17 கிடைக்கும். இந்த மைனஸ் முக்கியம் கிடையாது, நமக்கு டிஃபரன்ஸ் 17 மட்டும் இருந்தால் போதும். ஸோ அப்போ 17 டிவைட் பை 17 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டலாம். ஸோ அப்போ இது டிவிசிபிள் ஆகுது. அப்போ 187 ஓகே. அடுத்து 374 கொண்டு வாங்களேன். 374 கொண்டு வந்தா நம்ம இதுவும் அதே மாதிரி போடலாம். ஸோ என்ன போடலாம்? 4 into 5 சார் 20. அடுத்து 37 minus 20 is equal to 17. ஸோ இதுவுமே டிவிசிபிள் ஆகுது. ஸோ நமக்கு என்ன சொல்லலாம்? நமக்கு இந்த ரூல்ல என்னென்ன வருது? 7 19 அடுத்து 13 அடுத்து 17. இதுக்கு என்ன பண்ணணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரிமைண்டரை மைனஸ் பண்ணி இந்த வேல்யூவை போடணும்.
இதோட ரிமைண்டரை ப்ளஸ் பண்ணி இந்த வேல்யூவை போடணும். இதோட ரிமைண்டரை ப்ளஸ் பண்ணி இந்த வேல்யூவோட போடணும். இதோட ரிமைண்டரை மைனஸ் பண்ணி இந்த வேல்யூவோட போடணும். அப்போ இதான் நமக்கு என்ன தெரியுது, 7 7 வந்தால் 7.5 7.5 வந்தால் நம்ம கிட்ட மைனஸ் ஆயிரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 13 3 9 வந்து நம்ம ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதோட நம்ம என்ன பண்ணணும், அந்த 7ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இதோட நம்ம அந்த 19ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இதோட 13 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இதோட 17 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டா நமக்கு இது முடிஞ்சிடலாம். ஸோ அப்போ இந்த டிவிசிபிலிட்டி ரூல்லையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த டிவிசிபிலிட்டி ரூலை மட்டும் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த 2 எப்படி வந்துன்னு தெரியும். 2னா அது ஈவன் நம்பர், அது ரிமைண்டர் 0 வரணும். ஸோ 3 9 4 5 6. ஸோ இதெல்லாம் டிவிஷன் பார்த்துட்ட போது நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்லையே நம்ம அந்த 7க்கு 13க்கு 17க்கு அடுத்து 19 4க்குமே ஸ்பெஷலாக நம்ம திரும்பி பார்த்தாச்சு. ஸோ கைஸ் அவ்வளோதான், நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.